என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன், அவர்களை பக்கத்திலிருந்து பார்த்துருக்கேன். மகர ராசிக்காரர்களே, ஐ லவ் யூ. ஸோ மகர ராசிக்காரர்கள் என்னெல்லாம் நடக்கும் அவங்க வாழ்க்கையில், இவர்களுக்கு என்னென்ன சிறப்புகள்லாம் கிடைக்கும், எவ்வளவு அடித்தாலும் கத்துனது கிடையாது, ஓடினது கிடையாது. அவங்களுடைய நேர்மை தான் அவங்களுடைய அழகு. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் எல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல் விஷயமாக நண்பர்களே, மகர ராசிக்காரர்களுடைய ஒரு நல்ல பலனே என்ன அப்படின்னா, 2 குடைய சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். இந்த தீபாவளி அப்போ சனி பகவான் வக்கர நிவர்த்தி நவம்பர் 28ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார். தீபாவளி பலன்னு சொன்னீங்களே, தீபாவளி பலனில் என்ன நடக்கும்னா, உங்களுக்கு 12 கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். 7ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற இந்த குரு பகவானால் என்ன ஏற்படுகிறது? வெளிநாடு செல்லும் யோகங்கள் கிடைக்கிறது, இல்லற வாழ்க்கையில் இன்பங்கள் கிடைக்கிறது. 7ஆம் இடத்து குரு பகவான் புதிய பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கிட்டார். இதெல்லாம் ஏற்படுகிறது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய நண்பர்களே, இந்த 7ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் என்பது ஒரு நிம்மதியான மன வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பார். சார், வாழ்க்கையில் பெரிய பெரிய சந்தோஷமே என்ன அப்படின்னா, வெளியே போகிறீங்க, பெரிய ஆதித்ய கரிகாலன் மாதிரி தான் நீங்கள் வெளியே போய் பல தேசங்களை ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. வீட்டில் ஒரு நிம்மதி இல்லைன்னா வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை. வீட்டில் நிம்மதி ரொம்ப முக்கியம் சார். அது நீங்கள் என்ன தொழில் பார்த்துட்டு இருந்தேன், இழந்த பழம் விற்றாலும் சரி, இழந்த பழம் தான் சார் விற்கிறேன், ஆமாம் டெய்லி 50 ரூபா தான் சம்பாதிக்கிறேன், பரவாயில்ல. வீட்டில் போனால் நம்ம ஒய்ஃபை ஒரு இட்லி சுட்டு, பரவாயில்ல பாவம் வேலைக்கு போயிட்டு வந்திருக்காருன்னு கொடுத்து அந்த சந்தோஷம்தான் முக்கியம். அது நிறைய பேருக்கு புரியறதில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற சந்தோஷம், ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறதே நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. அப்போது ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இப்போது ஒரு விஷயம் 3-12 கூடையவர் இந்த மகர ராசிக்காரர் 7ஆம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது என்ன ஏற்படுகிறது? மனைவியை நீங்கள் பார்க்கணும், அவங்களோட சந்தோஷமாக இருக்கணும், அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் போன்ற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வருகிறது. இங்கே தான் இதனுடைய மேஜிக்கே இங்கே தான் இருக்குது. மனைவி என்று நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோ, இனிமேல் நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அவ்வளோதான். சந்தோஷமாக இருக்க என்ன தேவை அப்படின்னா, சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கணும், அதுதான் தேவை. ஸோ 3-12 கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது மனைவியுடன் நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். 12 கூடிய இல்லற சுகம், தாம்பத்தியம் போன்ற விஷயங்கள், சொல்ல முடியாத பிரச்சனைகளால் கஷ்டப்படுறோம் சார், அதெல்லாம் சரியாயிடும். 3 கூடையவன் யார்? உங்களுடைய தைரியஸ்தானம். 3 கூடையவன் உங்களுடைய சகோதர பாவம். இதெல்லாம்